ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 2 பழத்தை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் பழம். இது இந்த மாதிரி 2-3 துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பேக்கெட் பால் இல்லைனா பசும்பால் எது வேணால் எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் பாலை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பழத்தோட பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்கும்போது இனிப்போட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கூடவே கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை சேர்த்துட்டு மீதி எடுத்து வச்சுருக்க பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீதி பாலையும் இதோட சேர்த்துட்டு கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் ரவை வந்து சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது ஒரு வேளை பால் பத்தலை, ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை நம்ம கொட்டி கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நைஸாக இந்த மாதிரி உருண்டெல்லாம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க முடியும். நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் மாவை வந்து ஊற வைக்கும்போது ரவை நல்லா ஊறி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுக்க பால் மட்டுமே சேர்த்து கூட கலந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்பட்டதுன்னா. நான் 1 கப் பால் தான் எடுத்திருந்தேன், அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக் மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக எலும்பி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம கோதுமை தோசை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் சேர்க்காமல் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மாவோட நல்லா கலந்து கொடுத்துட்டேன். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவுண்டாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மாவு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 4 வாழைப்பழத்துண்டு வந்து இந்த மாதிரி மாவு மேலே வச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மேலே. இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட நல்லா அழகாகவும் இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாதாம் மட்டும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பொடியை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். நீங்கள் திருப்பி போடாமல் கூட செய்யலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடும் மேல் பக்கமும். அப்போ திருப்பி போட வேண்டியதே இல்லை. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பி போட்டு பண்ணுறேன். இப்போது இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வாழைப்பழமும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து கலர் மாறி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கும்போது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதனால் நான் திருப்பி போட்டும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் பண்ணியிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்கும்போது இது போல் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிப்பியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் டைமில் குட்டீஸ்க்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்காகவும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.